நேர தாம்பத்தியம் இனி இயற்கை முறையில் சாத்தியம். More Naturals. Contact for more details. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. இன்னைக்கு மாடர்ன் ஜென்ரேஷனுக்கு குழந்தைங்க பார்க்கும்போது இங்கிலீஷ் மட்டுமே பேசிக்கிட்டு கொஞ்சோண்டு தமிழ் புரிகிற ஒரு ஜென்ரேஷன் தேட்டரில் போய் பார்க்கும்போது அவங்களுக்கு புரியணும். பாபி டியோல் சார் படம் ஃபுல்லாக ஹிந்தியில் தான் பேசினார். நீங்கள் அந்த ட்ரெய்லரில் பார்ப்பீங்களா, அந்த விருந்தருந்த வாரீரோ அப்படின்னு அவர் சொன்னதெல்லாம் அது ஆக்சுவலி ஹிந்தி டயலாக். அது ட்ரெய்லரில் பார்க்கும்போது கான்டெக்ட் இல்லாமல் நிறைய விஷயங்கள் கேட்போம். பெருமாச்சின்னு சொல்லிட்டு வரும்போதே பெருமாச்சினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வரும். ஐ டோன்ட் ரைட் ஃபார் ஆக்டர்ஸ். ஏன்னா சூர்யா சார் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஃப்ளெக்சிபிலிட்டி என்னன்னா, அவருக்காக எதுவும் எழுத வேணாம், எல்லாமே இட்ஸ் ஃபார் தி கேரக்டர். அந்த கேரக்டர் அவர் ஹில் சேஞ்ச் கம்ப்ளீட்டாக அந்த கேரக்டராக மாறிடுவார், அந்த கேரக்டருக்குள்ளே கொண்டு வருவார். நீங்கள் எழுதின அந்த டயலாக்ஸை சூர்யா சார் பேசும்போது எப்படி இந்த டயலாக் வந்து இப்படி பேசுறாரு இவர் அப்படின்னு ரசிச்சு பார்த்த ஏதாவது ஒரு பர்டிகுலர் டயலாக்? அவர் நிறைய அந்த வசனங்கள், வீர வசனங்கள்லாம் பேசும்போது லைக் அப்படி எலிவேட் ஆகும். அதே சமயத்தில் அவர் when he is talking to from his heart அவர் பேசுவார் வித் கிட். அந்த அரௌண்ட் நிறைய கிட்ஸ், அங்கே இருக்கிற கிட்ஸ்க்குலாம் பேசுவார். அந்த டைலாக்ஸ் தான் ரொம்ப எமோஷனலாக ஆச்சு. அந்த சீன் அது பண்ணுறது தான் ரொம்ப டஃப். கங்குவாவோட கேரக்டருக்கும் அவரோட கேரக்டருக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் ஆயிடுச்சு. ஒரு லீடர் அப்படின்ற ஒரு திங் வந்து ஐ ஜஸ்ட் சா. கார்த்தி சார் படத்தில் இல்லை, சூர்யா சார் எப்படி வந்து விக்ரம் படத்தில் இல்லையோ அதில் ரோலெக்ஸ் தான் இருந்தார். ரோலெக்ஸ்ன்ற ஒரு கேரக்டர் தான் அதில் இருந்தது. அது மாதிரி இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் இருக்குது. ஹாய் சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்கள் உங்களை இன்னைக்கு பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இன்னைக்கு உங்களுடைய இந்த ரீசர்ச் ஃபவுண்டேஷன் வந்து நான் ஒரு சில விஷயங்கள்லாம் நோட் பண்ணேன். தமிழுக்காக ஒருத்தர் வந்து இவ்வளோ பண்ண முடியுமா, இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட முடியுமா அப்படின்னு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் உங்களை பற்றி நான் வந்து ரீசர்ச் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு லிரிசிஸ்ட், ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்னு மக்களுக்கு தெரியும். பட் அதுக்கு பின்னாடி நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராகவும் இருந்திருக்கீங்க. எப்படி இந்த டிரான்சிஷன் ஃபர்ஸ்ட் நடந்துச்சு? எதனால் வந்து உங்களுக்கு தமிழ் மேலேயும் சினிமா மேலேயும் இவ்வளோ ஆர்வம் வந்துச்சு? ரெண்டுமே வந்து நிறைய கேள்வி இருக்குதுல்ல. முதல்ல வந்து தமிழ் மேலே ஆர்வம் வந்தது எனக்கு, நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் என்னோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான், கம்ப்யூட்டர் சயின்ஸில் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணும்போது அப்போ தமிழ் தொடர்பாக நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருந்தது. என்னோடய ப்ரொஃபஸர்ஸ் மூலமாக பார்த்துட்டு இருந்தேன். அது மூலமாக எனக்கு வந்து தமிழ் நிறைய இருக்குது பண்ண, நம்ம அதெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தமிழ் படிக்க ஆரம்பித்தேன். தமிழ் கிராமர்லாம் டீட்டெயில்டாக படிக்க ஆரம்பித்தது அப்போ தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து தமிழில் எழுதுவேன், க்ரியேட்டிவ் ரைட்டிங்குள்ளே வருவேன்ட்டு அப்போ எனக்கு தாட் இல்லை. அப்புறம் பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக நான் டென்மார்க் போயிருந்த சமயத்தில் ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா என்னோடய லேப்டாப்பில் ஏதாவது பாட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். அப்போ ஒரு பாட்டு ஒன்று ட்ரை பண்ணேன். அப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ சாங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு ஆப்ஷனாக வச்சுருந்தேன். ஸோ வந்துட்டு டீச்சிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பேரலாக எனக்கு ஸ்டோரி ரைட்டிங் பிடிக்கும், சாங் ரைட்டிங் பிடிக்கும், அதுவும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர ஆரம்பிச்சது. அண்ட் இந்த உங்களுடைய இந்த கெரியர் ஜேர்னியில் வந்து நீங்கள் நிறைய பாடல்கள் கொடுத்துருக்கீங்க. இப்போது தமிழ் இண்டஸ்ட்ரியை மொத்தமாக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு திரைப்படம் அப்படின்னா அது கங்குவா. ஸோ கங்குவா படத்தில் நீங்கள் 3 பாடல்கள் எழுதியிருக்கீங்க. அதில் 2 ரிலீஸும் ஆயிடுச்சு. அந்த 2 அந்த கங்குவா சாங், அந்த தலைவன், இது 2மே வந்து கங்குவாக்கு எங்களுக்கு தெரியுது. அப்போ அந்த இன்னொரு பாடல் வந்து கங்குவாக்கா இல்லை கங்குவாக்கு தான்? அதுவும் கங்குவாக்கு தான். ஓகே, டன். அது படத்தில் ஒரு முக்கியமான ஒரு போர்ஷனில் வருது அந்த படம். ஸோ அது படத்துக்கு முன்னாடி அந்த பாட்டு ரிலீஸ் ஆகாது. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த பாடல் வெளியில் வரும். ஸோ இந்த படத்தில் வந்து வெறும் லிரிசிஸ்டாக மட்டும் நீங்கள் இல்லை, இந்த படத்துக்கு வந்து நீங்கள் டயலாக் ரைட்டிங்ஸும் பண்ணியிருக்கீங்க. பொதுவாக ஒரு படத்துக்கு எழுதுறோன்னா நீங்கள் ஒரு கலோக்கியல் தமிழில் எழுதுறது ஓகே ஃபைன், நம்ம இப்போ பேச்சு மொழியில் இருக்க ஈஸியாக எழுதிடலாம். பட் அதுவே வந்து ஒரு பீரியாடிக் ஃபிலிம், அதுவும் இது வந்து எப்போ நடந்த கதைன்னு கூட எங்களுக்கு தெரியாது, படம் பார்த்தா தான் தெரியும். பட் அப்படி இருக்க ஒரு பீரியாடிக் ஃபிலிமுக்கு நீங்கள் எதை பேஸ் பண்ணி லிரிக்ஸ் டயலாக்ஸ் எழுதுறீங்க? 2 விஷயம். ஒன்று வந்து ஒரு கேட்குறவங்களுக்கு அந்த மொழி கேட்கும்போது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இது ஃபுல்லாக ஒரு ஃபிக்ஷனல் வேர்ல்டு தான். இந்த வேர்ல்டு வந்து ஒரு பீரியடில் நடக்குதுன்னு சொல்கிறோம், ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடக்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் எங்கே நடக்குது, எங்கே உண்மையில் இருந்துச்சா அப்படின்னா இல்லை. அது மாதிரியான ஒரு கிளான்ஸ் இருந்தால் இல்லை. அது மாதிரியான ஒரு ஸோ இது ஃபுல்லாக எல்லாமே ஃபிக்ஷனலாக இருக்கும்போது நம்மளோட மேஜர் அப்ஜெக்டிவ் 2 தான். ஒன்று வந்து கேட்கும்போது ஒரு புதுசாக இருக்கணும், அதை கேட்குறது, அது அவங்களோட மொழி. 2வது அதோட முக்கியமானது புரியணும் எல்லாருக்கும். கரெக்ட். கேட்குறவங்களுக்கு இன்றைக்கி மாடர்ன் ஜென்ரேஷனுக்கு குழந்தைங்களுக்கு பார்க்கும்போது இங்கிலீஷ் மட்டுமே பேசிக்கிட்டு கொஞ்சோண்டு தமிழ் புரிகிற ஒரு ஜென்ரேஷன் தேட்டரில் போய் பார்க்கும்போது அவங்களுக்கு புரியணும். அவங்க சப்டைட்டில் டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது. ஸோ இது 2 தான் வந்து மெயின் அப்ஜெக்டிவாக வச்சுட்டு இந்த டயலாக் ரைட்டிங் பண்ணேன். ஓகே. ஆனால் நாங்கள் இப்போ ட்ரைலரில் பார்த்த வரைக்குமே தமிழ் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் நாங்கள் கூர்ந்து கவனிச்சாதான் புரியுற மாதிரி இருந்துச்சு. படம் நீங்கள் பார்க்கும்போது கான்டெக்ஸ்டோட சில விஷயங்கள் வந்து ட்ரெய்லரில் பார்க்கும்போது கான்டெக்ஸ்ட் இல்லாமல் நிறைய விஷயங்கள் கேட்போம். படத்தோட பார்க்கும்போது அது என்ன கான்டெக்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் பெருமாச்சின்னு சொல்லிட்டு வரும்போதே பெருமாச்சினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வரும்.
ஆனால் அது பெருமாச்சின்றது ஒரு ஊரோட பேர், அந்த பெருமாச்சியில் வாழ்கிற மக்கள் பெருமனத்தார்ன்றது படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ படத்தோடு சேர்ந்து வரும்போது it will give you a more meaning to. ஆல்ரைட். ஸோ படம் பார்க்கும்போது தெளிவாக புரியும் அப்படின்னு கண்டிப்பா வந்து புரியும். நீங்கள் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கீங்க. நிறைய லேயர்ஸ் ஆஃப் டெஸ்டிங் போச்சு இதுக்கு. சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பண்ணுற மாதிரி படத்தை முடிச்சுட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு எழுதிட்டு டயலாக்ஸ் எழுதிட்டே படித்து காட்டினப்போ ஏடிஸ்க்கு நிறைய பேருக்கு எல்லாருக்கும் அந்த ஃபீலிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் நிறைய வேர்ட்ஸ் புரியல. நாங்கள் அப்போவே வேர்ட்ஸை சிம்பிளிஃபை பண்ணோம். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு படம் ஷூட் பண்ணிட்ட உடனேயும் கொஞ்சம் ஷூட் பண்ணுற போதும் ஆக்டர்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு சில ஒரு லெவல் சிம்பிளிஃபை பண்ணோம். அதை முடிச்சுட்டு படம் போட்டு பார்க்கும்போதோ இல்லை டப் பண்ணும்போதோ எதெல்லாம் இன்னும் சிரமமாக இருக்கோ அதையும் இன்னும் கம்மி பண்ணோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஆக்சசபிளாக ஆக்கணுன்றது தான் வந்து மேஜர் ஆப்ஜெக்டிவாக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் வந்து ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருந்தீங்க சூர்யா சாரோட வாய்ஸில் வந்துட்டு இன்னும் இந்த டயலாக்ஸ்லாம் பவர்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு. அப்போ நீங்கள் வந்து டயலாக்ஸ் எழுதும்போது இந்த கேரக்டர்ஸ்க்குன்னு நீங்கள் மீன் பண்ணி தான் எழுதுறீங்களா, இல்லை அதை அவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்களா? அந்த கேரக்டர்ஸ்க்கு எழுதுவேன், ஆக்டர்ஸ்க்கு இல்லை. ஐ டோன்ட் ரைட் ஃபார் ஆக்டர்ஸ். ஏன்னா சூர்யா சார் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஃப்ளெக்சிபிலிட்டி என்னன்னா அவருக்காக எதுவும் எழுத வேணாம். எல்லாமே இட்ஸ் ஃபார் தி கேரக்டர். அந்த கேரக்டர் அவர் ஹீல் சேஞ்ச் கம்ப்ளீட்டாக அந்த கேரக்டராக மாறிடுவார், அந்த கேரக்டருக்குள்ளே கொண்டு வருவார். கங்குவாவோட கேரக்டருக்கும் அவரோட கேரக்டருக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் ஆகும். ஸோ அது ரொம்ப நிறைய திங்ஸ் வந்து ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிள் ஒரு லீடர் அப்படின்ற ஒரு திங் வந்து ஐ ஜஸ்ட் அவர் பண்ணிட்டு இருக்கிற நிறைய விஷயங்கள் ஆகட்டும், ஹவு மச் ஹி கேர்ஸ் ஃபார் அதர்ஸ், அவரை சுற்றி இருக்கிறவங்க. ஸோ ஒரு ஸ்கிரிப்ட் செஷன்லேயே கூட அவரோட கேரக்டரை மட்டும் பார்க்க மாட்டார், சுற்றி இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் சார் அந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா, அவங்க டைலாக்ஸ் இன்னும் பவர்ஃபுல் ஆக்கலாமான்ட்டு வேறு யாருமே நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. ரொம்ப ரேரான ஒரு திங் அது. அவர் ஹீ சென்சஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எல்லா கேரக்டர்ஸ். ஸோ எல்லாரும் சேர்ந்து வரணும்னு பார்க்குற, ஒரு வெற்றி பெறணும்னு பார்க்குற ஒரு இனத்தோட ஒரு தலைவனோட ஒரு கதை தான் கங்குவா. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப அழகாக ஒரு நேச்சுரலாக ஃபிட்ஸ் இன் தட். ஆனால் அதுக்குள்ளே ஃபிட் ஆகிறது அவர் எடுத்துக்கிட்ட எஃபர்ட்ஸ் அதை விட நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்துக்கிட்டார் உள்ள ஃபிட்டாக. பீரியாடிக் ஃபிலிம்ஸோடைய டயலாக்ஸ் பற்றியும் இல்லை நார்மல் தமிழ் பற்றியும் நம்ம பேசலாம். பட் ஸ்டில் ஒரு சில படங்கள் வந்து அதுவும் மாபெரும் வெற்றி படங்களை வந்து டப்பிங் வெர்ஷன்ஸும் நீங்கள் வந்து எழுதியிருக்கீங்க. அதாவது பாகுபலிக்கு இல்லை RRRக்கு அதுவும் சேலஞ்சிங்காக இருக்குமா இல்லை அது ஈஸியாக தான் இருக்குமா? பாகுபலிக்கும் RRRக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. பாகுபலி டைரக்ட் தமிழ் படம். ஓகே. கொஞ்சோண்டு சீன்ஸ் மட்டும் தான் அவங்க வந்து தெலுங்குல ஷூட் பண்ணாங்க. நான் வந்து 25% சீன்ஸ் மட்டும் தான் அவங்க தெலுங்குல ஷூட் பண்ணி நான் தமிழில் டப் பண்ணேன். RRR 100% டப்பிங் மூவி. அவங்க தெலுங்குல தான் ஃபுல்லாக ஷூட் பண்ணாங்க. ஒரு சீன் கூட தமிழில் பண்ணல. தெலுங்குல பண்ணதுக்கு தமிழில் வந்து ஐ லிப்சிங் டயலாக்ஸ் எழுதினேன். புஷ்பாவும் அதே மாதிரி தான், இதுவும் அதே மாதிரி தான். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ டைரக்ட் மூவிஸ்க்கு எழுதும்போது நமக்கு ஒரு ஃப்ரீடம் ஒன்று இருக்குது. எப்போவுமே நம்ம என்னென்னாலும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், நம்ம நினச்சது ஒன்று பண்ண முடியும். டப்பிங் படம் பண்ணும்போது இன்னொரு ரைட்டர் ஏற்கனவே தே புட் எஃபர்ட், லாட் ஆஃப் எஃபர்ட் இன் டு தட். அதை கெடாமல் நம்ம பார்த்துக்கணும். நம்ம ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணுறோன்னா அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அந்த படத்தோட சோலை கெடுக்கக்கூடாது. ஸோ இட் ஷுட் ஜஸ்ட் பி அதோட உண்மைத்தன்மையை மாற்றாமல் இருக்கணும். அண்ட் இப்போ நீங்கள் பேசும்போது நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன், உங்களுடைய வாய்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. இதில் ஏதாவது வைரமுத்து சாருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா தமிழில்? உங்களுக்கு தெரியுதா? இல்லை கேட்குறேன். கண்டிப்பாக அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸோட எங்கள் அம்மாவோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய. அம்மா பேசுகிற விதமா, என்னோட ஃபேமிலியில் க்ளோஸாக இருக்கிறவங்க அம்மா ப்ரொஃபஸர், தாத்தா ப்ரொஃபஸர். தாத்தா பேசுகிற மாதிரி இருக்குது நான் பேசுகிறதுன்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. அம்மாவோட அப்பா. ஸோ அம்மா அவங்க தான் எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தது. அம்மா கிட்ட தான் நிறையா. ஆனால் அப்பா வந்து பார்த்து நிறைய கற்றுக்கிட்டேன். அப்பா ஸ்டேஜில் பேசுறது, இது பண்ணுறது. ஆனால் எனக்கு அப்பாவோட ஸ்டைல், ஸ்டேஜ் ஸ்பீக்கிங்கோ இல்லை இது மாதிரி இன்டர்வியூவில் பேசுகிற அந்த ஸ்டைல் என்கிட்ட இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவரோட அந்த மொழி எப்படி அவர் பேசுகிறாரு, தாட்ஸ் எப்படி கன்வே பண்ணுறாருன்ற நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கலாம். அண்ட் இந்த படத்துடைய லைக் ப்ராசஸிங்கில் சார் சிவா சார் வந்துட்டு அவருடைய அந்த தாட் ப்ராசஸை உங்களுக்கு எந்த மாதிரி நேரேட் பண்ணாரு? நான் புஷ்பா 1 டப் பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் பெசநகரில் ஒரு ஸ்டூடியோவில் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து அவர் வந்துட்டு சார் கொஞ்சம் நேரம் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் கீழே வந்தேன். ஒரு மீட் தான், அவரோட கார்லேயே உட்காந்துட்டு தான் மீட் பண்ணோம். 2 கதை நரேட் பண்ணார். அதில் ஒரு கதை வந்து கங்குவா. ஸோ அந்த கங்குவா கதை கேட்ட உடனே செம்ம ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு. ஸோ அந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸே அது சார் இது எப்படி பண்ண போகிறோன்னு எனக்கு தெரியல, எனக்கு எப்படி பண்ணுவீங்கன்னு தெரில, பண்ண முடியுமா சார்னு கேட்டேன். சார் நல்ல டீம் செட் பண்ணிட்டோன்னா, நல்லா இது பண்ணிட்டோன்னா பண்ண முடியும் சார், இனிமேல் இது மாதிரி பெருசாக நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னார். இதுக்கு முன்னாடி நான் டயலாக் ரைட்டர்ஸ் கூட அசோசியேட் பண்ணதில்லை. ஃபஸ்ட் டைம் நான் அசோசியேட் பண்ணுறேன். சேர்ந்து பண்ணலாமான்னு கேட்டார். சார் இதெல்லாம் அவ்வளோ நல்ல ஸ்கோப் இருக்குது சார் இதில் டயலாக்ஸுக்கு, ஐ பி வெரி ஹாப்பி டு டூ சார், பி பார்ட் ஆஃப் இட்னு. அப்புறம் அந்த கதை அங்கேருந்து வி ஸ்டார்டட். அப்புறம் அவர் எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு டாஸ்க் அவர் கொடுத்தது அந்த ஒரு வேர்ல்டு பில்டிங் கொடுத்தாரு. ஒரு வேர்ல்டு இது மாதிரி 5 கிளான் இருக்குது. அந்த 5 கிளானுக்கும் அந்த கிளானை நீங்கள் எப்படி வந்து அதை டாக்குமெண்ட் பண்ணலாம் அவங்களுக்குன்னு சொல்லி கேட்டார். ஸோ ஒரு விஷுவல் பைபிள் மாதிரியே ஜஸ்ட் ஒரு ப்ராப்பர் பைபிள் சொல்ல அந்த பைபிள்லாம் அந்த வேர்ல்டு என்ன, அந்த மக்கள் யார், அந்த 5 தீவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, என்ன மண், என்ன விளையும், அங்கே என்ன மொழி, எப்படி அவங்களோட மொழி எப்படி இருக்கும், அவங்க பேசுகிற தமிழ் எப்படி இருக்கும், அவங்க என்ன உடை இருப்பாங்க, என்ன சாப்பிடுவாங்க, என்ன கடவுளை வழிபடுவாங்க, அந்த கடவுளை எப்படி நம்ம
பண்ணலாம். ஸோ அந்த கடவுளை சுற்றி என்னென்ன விழாக்கள் நம்ம கொண்டு வரலாம். இது எதுக்குமே ரெஃபரன்ஸ் இல்லை. ரெஃபரன்ஸ் இல்லாமல் we wanted to create something. ஸோ நான் தமிழோட ஏன்ஷியன்ட் ரெஃபரன்ஸ் போய் நம்ம 5 வகை நிலங்கள், இந்த நிலங்களுக்கு இந்த கடவுள், இந்த நிலங்களுக்கு இந்த கடவுள்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகல. இதில் போனது வந்து முழுக்க ஒன்று பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ். அது எங்களுக்கு ரொம்ப அழகாக ஒர்க் ஆச்சு. பெரிய டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட். ஆனால் அந்த டாக்குமெண்ட்ல வந்து ஒரு 5% இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த கிளான்ஸோட நேம்ஸ், அந்த கிளான்ஸில் நடக்கிற விஷயங்கள், அவங்களோட அந்த கடவுள் வழிபாடு, அதெல்லாம். இது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஸோ சிவா சார் வாஸ் இன்ஸ்பைரிங் மீ ஃப்ரம் தி வேர்ட் கோ. ஸோ அங்கே ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிச்சது, ஸ்பேஸ் கொடுத்ததில் ஆரம்பிக்கிட்டோம். ஹீ டேக்ஸ் வாட்ஸ் குட் அண்ட் ஹீ டெல்ஸ், ரொம்ப ஹர்ட் பண்ணாமல் ஹீ டெல்ஸ் வந்து எது இட்ஸ் நாட் ஒர்க்கிங். அவருக்கு கரெக்டாக வர வரைக்கும் ஒரு நல்ல ஒரு டூலை யூஸ் பண்ணுற மாதிரி ஹீ யூஸ் மீ. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ண அவரோட கேரக்டர், தி வே ஹீ இஸ், அண்ட் அவர் கூட ஒர்க் பண்ணது. எப்போ ஒரு வாட்டி கூட நெவர் ஃபெல்ட் ப்ரெஷர் ஆஃப் ஒர்க்கிங் இன் அ பிக் ப்ராஜெக்ட். தட் இஸ் ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப் ஸ்கில் விச் ஐ லேர்ன் ஃப்ரம் ஹிம். ஸோ கெட் தி ஒர்க் டன், டோன்ட் கிவ் எனி ப்ரெஷர். ஒர்க் வில் ஆட்டோமேட்டிக்லி கெட் டன் இஃப் யூ கிவ் தி ரைட் இன்புட்ஸ். அது வந்து அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ரொம்ப அழகான ஒரு விஷயம். அண்ட் இந்த படத்துடைய கங்குவா படத்துக்கு ரைட்டிங் ப்ராசஸ் அப்போ நீங்கள் சொன்னீங்க, ஐ ரைட் ஃபார் த கேரக்டர்ஸ் நாட் ஃபார் த ஆக்டர்ஸ். பட் ஸ்டில் நீங்கள் எழுதின அந்த டயலாக்ஸை சூர்யா சார் பேசும்போது, ச்சே எப்படி இந்த டயலாக் வந்து இப்படி பேசுகிறாரு இவர் அப்படின்னு ரசித்து பார்த்த ஏதாவது ஒரு பர்டிகுலர் டயலாக்? ஒவ்வொரு டயலாகும் நான் ஒன்று சொல்ல மாட்டேன். இந்த படத்தில் நந்தான்னு ஒரு கேரக்டர், ஒரு பையன் ப்ளே பண்ணியிருக்காப்புல. ரொம்ப அந்த கேரக்டருக்கும் கங்குவாக்கும் இருக்கிற அந்த பாண்டிங் வந்து மன்னிப்பு பாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பாண்டிங் தான் எனக்கு இந்த படத்தோட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு திங். அவர் நிறைய அந்த வசனங்கள், வீர வசனங்கள்லாம் பேசும்போது லைக் அப்படி எலிவேட் ஆகும். அதே சமயத்தில் அவர் வென் இஸ் டாக்கிங் டு ஃப்ரம் ஹிஸ் ஹார்ட் அவர் பேசுவார் வித் கிட். அந்த அரௌண்ட் நிறைய கிட்ஸ், அங்கே இருக்கிற கிட்ஸ்க்குலாம் பேசுவார். அந்த டைலாக்ஸ் தான் ரொம்ப எமோஷனலாக ஆச்சு. அந்த சீன் அது பண்ணுறது தான் ரொம்ப டஃப். ஏன்னா இது வந்து ஒரு கோவத்தில், ஆங்கரில் இது பண்ணுறது கூட யூ கேன் டூ இட். இது இந்த சட்டிலிட்டி கொண்டு வர்றது அண்ட் ரொம்ப அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் எவ்ரி டைலாக் ஐ வில் டெல். நான் இப்போ டைலாக்ஸை பற்றி சொல்ல முடியாது, படம் முடிச்ச உடனே சொல்லலாம். ஆனால் எவ்ரி டைலாக் தி வே ஹீ டுக் ஹிஸ் டைம் டு டெலிவர் இட் அண்ட் டு மேக் இட் பெட்டர். அவர் முடிச்சுட்டு போயிட்டு 2 நாள் முன்னாடி டப் பண்ணிப்போம் சார், அந்த 2 நாள் முன்னாடி பண்ண அந்த சீன் நம்ம திருப்பி ரீவிசிட் பண்ணலாமா? ஐ ஃபெல்ட் லைக் ரொம்ப நான் வால்யூமை ரைஸ் பண்ணி பண்ணேன், வாண்ட் டு டூ இட் கண்ட்ரோல்டுன்னு சொல்லிட்டு அவர் ஹீல் பிரிங் தட் திங் அண்ட் ஹீல் டூ. அண்ட் இந்த படத்தில் இருக்க டயலாக்ஸ் வந்து கொஞ்சம் பியூர் தமிழ் டயலாக்ஸ். அது வந்து தமிழ் ஆக்டர்ஸ்க்கே கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக பேச வேண்டிய டயலாக்ஸ். பட் ஸ்டில் படத்தில் வந்து பாலிவுட் ஆக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குலாம் வந்து எப்படி புரிய வச்சு எப்படி டெலிவரி பண்ணீங்க? அவங்களுக்கு இங்கிலீஷில் டயலாக்ஸோட மீனிங் என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபார் பாபி டியோல் அவருக்கும் ரிஷா பட்டானி அவங்களுக்கு வி கேவ் தம் என்ன டயலாக்ன்றது வந்து இங்கிலீஷில் கொடுத்துட்டோம். பாபி டியோல் சார் படம் ஃபுல்லாக ஹிந்தியில் தான் பேசினார். ஷூட்டில் ஃபுல்லாக அவர் ஹிந்தியில் பேசினது தமிழில் ஹேட் டு லிப்சிங்க். அது மட்டும் லைக் அந்த அவரோட போர்ஷன் மட்டும் வாஸ் டப் டு தமிழ். ஆனால் அது பார்க்கும்போது தெரியாது, ஃபீல் பண்ண முடியாது. நீங்கள் அந்த ட்ரெய்லரில் பார்ப்பீங்களா, அந்த விருந்தருந்த வாரீரோ அப்படின்னு அவர் சொன்னதெல்லாம் அது ஆக்சுவலி ஹிந்தி டயலாக். அது OMG, that's interesting. But how did work? அது எப்படி நீங்கள் பிளான் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் பிளான் நான் பண்ணல. ஏன்னா ஒருத்தங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆக்டர்ஸ்க்கு முக்கியமான திங் வந்து லாங்குவேஜ் தான். அவங்க இன்னொரு லாங்குவேஜையும் கற்றுட்டு எக்ஸ்பிரஷனையும் பண்ணும்போது தே லூஸ் போத். ஏன்னா ஹிந்தி தமிழ் தெரியாமல் தமிழை பேசி அந்த எக்ஸ்பிரஷனையும் கொண்டு வர்றதுன்றது ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ அது ரொம்ப டஃப்பான ஒரு டாஸ்க். ஸோ அவர் வந்து டைரக்டரோட டெசிஷன் தான் அது. ஹி லெட் பாபி டியோல் சார் ஸ்பீக் கம்ப்ளீட்லி இன் ஹிந்தி. ஹிந்தியில் பேசும்போது நான் அவரோட பர்ஃபார்மன்ஸ் கேம் அவுட் ரியலி குட். பயங்கர இந்த இம்பேக்ட் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அவரும். we took that challenge. So இப்போ வந்து people should not figure out that it was either we wanted to make it or தமிழ் படம் பார்க்குற ஃபீல் கொடுக்கணும். அந்த டெக்னிக் இனிமேல் நிறைய படத்தில் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் பண்ணுவாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. So I think you started it. இல்லை நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க, முன்னாடி அது மாதிரி பண்ணியிருக்காங்க. அது தெரியாது, கண்டுபிடிக்க முடியல. 1-2 கேரக்டர்ஸ்க்கு அது மாதிரி பண்ணியிருப்பாங்க. பண்ணிட்டு அப்புறம் டப்பிங்கில் வந்து அது பார்க்க லிப்சிங்க்கு ஹிந்தியில் பேசுனதுக்கு தமிழ் நம்ம வழக்கமாக பண்ணுறோம்ல. இப்போ புஷ்பானா ஃபுல்லாக தெலுங்குல இருக்கிறத ஃபுல்லாக நம்ம தமிழில் பண்ணுறோம். பட் அது லிப்சிங்க்ல நம்ம பார்க்க முடியும் ஒரு சில இடத்துல பார்க்க முடியும். ஸோ ஒரு ரொம்ப ரேராக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது மாதிரியான ஒரு திங் தான். ஸோ தெரியாத முடிஞ்ச வரைக்கும் அது தெரியாத மாதிரி வி ஜஸ்ட் வாண்டட் டு. ஆனால் ஃபியூச்சரில் அதுக்கான தேவை இருக்காது. இப்போ ஃபுல்லாக ஏஐ வச்சுட்டு வி கேன் சேஞ்ச் தி லிப்சிங்க்கு டயலாகை டைப் பண்ணிட்டு அதே குரலில் we can do that. And actors பற்றி பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் நீங்கள் போட்ட ட்ரைலர்லையும் சரி அதில் வந்து பிளராக ஒரு கேரக்டர் காமிச்சிங்க. அண்ட் இப்போ ரெண்டாவதாக வந்த ட்ரைலர்லையும் ஒரு கேரக்டர் வந்து ஜஸ்ட் அந்த மவுத் பார்ட் மட்டும் அவர் சிரிக்கிற அந்த லிப்ஸ் மட்டும் தான் காமிச்சிங்க. அது யார் அப்படின்னு வந்து நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படின்னு விட்டுட்டீங்க. அதை வந்து நிறைய மீம் பேஜஸ்லையும் சரி சோஷியல் மீடியாலையும் சரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது கார்த்தி சாராக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? கார்த்தி சார் படத்தில் இல்லை. ஓகே சூர்யா சார் எப்படி வந்து விக்ரம் படத்தில் இல்லையோ
அதுல ரோலெக்ஸ் தான் இருந்தாரு. ரோலெக்ஸ்ன்ற ஒரு கேரக்டர் தான் அதுல இருந்தது. அது மாதிரி இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த கேரக்டர் யாருன்னு நீங்க தெரியல. சரி, ஓகே. நாங்க ஒரு கண்டிப்பா கண்டிப்பா இந்த படத்துல கார்த்தி சார் இருக்கு. இல்ல, யூ கான்ட் see கார்த்தி சார் in the movie. இப்போ நான் ஒரு மனநிலைக்கு வந்துட்டேன். அது வேற யாரா இருக்கும்னு என் மைண்டுக்குள்ள ஒரு திங்கிங்கா இருக்கு. ஏதாவது ஹிண்ட் இருக்குமா? யாரு என்ன? நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த இதுலயே சொல்லியிருக்கேன். நீங்க அந்த போர்ஷன் ரிவைண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாரும் கண்டுபிடிங்க. ஓகே. அண்ட் இப்போ வந்து உங்களுக்காக நான் ஒரு குட்டி டாஸ்க் வச்சிருக்கேன். ஈஸி தான். நான் இப்போ வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவேன். அது ஒரு பாட்டு தான். நீங்க அதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எவ்ரி மார்னிங் when I woke up, God, I fold my hands to pray is mother. Love just means mother. Can someone else be like her? இது என்ன பாட்டு? தமிழ் பாட்டு. காலையில் தினமும் கண்பிடித்தால் கை தொழும் தேவதை அம்மா. எப்படி இவ்வளவு ஷார்ப்பா இருக்கீங்க? கொஞ்சமாவது யோசிப்பீங்க. மீனிங் தானே. கரெக்ட். ஓகே. You tell me clearly, girl, else shoot and kill me. Don't chase and hurt my life with your eyes. உண்மை சொல்லடி பெண்ணே, இல்லை நின்று கொள்ளடி கண்ணே. அதான் இல்லை சொல்ல ஒரு கணம் போதும். பர்ஃபெக்ட். சூப்பர் ஆன்சர். இல்ல, அடுத்த பாட்டு நான் கேட்க வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து இரும்பிலே தான் எடுத்து வச்சிருந்தேன். இரும்பிலே தான். இந்த இல்ல, ஃபர்ஸ்ட் 2 பாட்டுமே நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி, எதுக்கு இந்த 3வது பாட்டையும் சொல்லி நானே வந்து ஆல்ரைட். ஸோ இப்போ படத்துல வந்துட்டு பீரியாடிக் டயலாக்ஸ் இருக்கு. பட் இப்போ நம்ம நார்மல் டயலாக்ஸும் எழுதுறோம். அதுக்கும் இதுக்கும் என்ன மேஜர் டிஃப்ரென்சஸ் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இது பேசுகிற விதமே மாறும் எல்லாமே. ஸோ இப்போ இந்த படத்தில் இருக்கிற ஒரு கரண்ட் போர்ஷன் ஒன்று இருக்குது. ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஒரு கரண்ட் போர்ஷன் இருக்குது. அந்த போர்ஷனில் வந்து இட்ஸ் ஹேப்பனிங் இன் கோவா. ஸோ கோவாவில் நடக்கிற மாதிரி ஒரு மாடர்னான ஒரு தமிழ் தான். ஸோ ஒரு மாதிரி ஸ்டைலிஷான ஒரு தமிழ் ஹேப்பன்ஸ் தே. ஸோ நிறைய இங்கிலீஷ் கலந்து ஆப்வியஸ்லி. ஸோ அது மாதிரி. ஸோ அதுக்கும் அந்த பெரிய கான்ட்ராஸ்ட் வந்து லாங்குவேஜும் கொடுக்கும். இந்த லாங்குவேஜ்க்கும் அந்த லாங்குவேஜ்க்கும். அண்ட் இப்போ சூர்யா சார் கூட வந்து நீங்கள் ஆல்ரெடி சில படங்கள் பண்ணியிருக்கீங்க. 7ஆம் அறிவு அண்ட் மாற்றான் அந்த மாதிரி. அண்ட் இப்போ வந்து 3rd டைம் அவர் கூட பேர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். கம்ஃபர்டபுளாக இருக்குமா அவர் கூட ஒர்க் பண்ணுறது? 7ஆம் அறிவில் அவரை மீட் பண்ணுற சான்ஸ் எனக்கு கிடைக்கல. ஒர்க் பண்ணும்போது 7ஆம் அறிவுலையும் மாற்றான்லையும் 2த்துலையுமே நான் அவர் கூட டைரெக்டாக பேசுகிற மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா டைரக்டர்ஸ் கூட பாட்டு தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் மற்ற படத்தில் தான். அதே மாதிரி தான் இன்னொரு படத்துலையும் பாட்டு பண்ணியிருந்தேன். வெங்கட் பிரபு சார் படத்தில் மாஸ் என்கிற மாஸ் லாமணி, அதுலேயும் பாட்டு பண்ணியிருந்தேன். இந்த படத்தில் தான் வந்து அவர் கூட டயலாக்ஸ் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அப்போ நான் டப் பண்ணும்போதோ இது பண்ணும்போதோ ஃபுல்லாக கூட அவர் கூட பழகிற வாய்ப்பு இந்த படத்தில் தான் கிடச்சிது. அண்ட் எப்படி கங்குவாக்காக நாங்கள் எல்லாரும் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோமோ அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய திரைப்படத்துக்காக மொத்த இண்டஸ்ட்ரி வெயிட் பண்ணிச்சு. அதுதான் கோட் அப்படிங்கிற படம். அந்த படத்தில் நீங்கள் வந்து விசில் போடு பாட்டு எழுதியிருந்தீங்க. இனிஷியலி அந்த பாட்டு வந்து சோஷியல் மீடியாவில் வரும்போது கூட அந்த அளவுக்கு அதுக்கு ஃபேன்ஸ் இல்லை. பட் ஆஃப்டர் த ரிலீஸ் அந்த பாட்டுக்காக மிகப்பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க. அண்ட் அந்த பாட்டு எப்படி உருவாச்சு? அது வந்து சிஎஸ்கே பேஸ் பண்ணி வேற இருக்கும் கொஞ்சம். சரி, அந்த பாட்டை ஒர்க் பண்ணும்போது எனக்கு சார் அந்த படம் நீங்கள் சொன்னது ரொம்ப ரைட்டான திங். ஏன்னா பாட்டு ரிலீஸ் ஆன சமயத்தில் நிறைய பேர் வந்து they didn't like this song. அவங்களுக்கு வந்து they were not able to connect to this song for multiple reasons. So lyrics also was one of the reasons, major reasons அவங்களுக்கு. ஆனால் அதுக்கு அவங்க அந்த படம் பார்க்கும்போது they were able to connect it more. தியேட்டரில் பார்க்கும்போது it was a celebration song. People were dancing for the song and they were celebrating it. And after movie இப்போ continuously just hear it everywhere wherever you go. And அதில் கிரிக்கெட் கனெக்ஷன் ஒன்று இருந்துச்சு அந்த படத்தில். ஸோ அது அந்த படத்துக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வெங்கட் பிரபு வந்து he said விசில் போடு could be a potential title. ஓகே. ஸோ அதனால் அது ஒன்று மேஜராக வச்சுட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் அந்த சாங் வழக்கமான பார்ட்டி சாங் பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு திங் இருந்துச்சு. ஸோ ஒரு 2 மீனிங்கில் we can just go அப்படின்னு சொல்லி அதை ட்ரை பண்ணோம். பட் ஹாப்பி ஃபைனலி நிறைய பேர் வந்து they understood what the meaning of the song. ஏன்னா ஃபஸ்ட் ஆரம்பத்தில் சில பேர்லாம் சொல்லியிருந்தாங்க எனக்கு ஆரம்பத்தில் வந்து உனக்கு நீ கால் பண்ணிக்கோன்ற லைன்லாம் வந்து ரொம்ப அப்சர்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் லேட்டர் they realized that like what's the meaning of that particular line சொல்லிட்டு then they told இது பண்ணிட்டு when they think how deep the line is. பார்க்கறதுக்கு it looks like that but it's a deep line சொல்லிட்டு then they அப்பாலஜைஸ்ட். நிறைய பேர் அப்பாலஜைஸ் பண்ணி சில பேர் பண்ணியிருந்தாங்க. சில பேருக்கு இன்னும் சாங் பிடிக்கல. பட் தட்ஸ் ஓகே. சில சாங்ஸ் அப்படி தான் இருக்கும். சம் சாங்ஸ் டேக்ஸ் சம் டைம் டு க்ரோ. சம் சாங்ஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக பிடிக்கும். சில சாங்ஸ் வந்து ரொம்ப காலம் கடந்து தான் அந்த சாங்ஸை புரிஞ்சிக்க முடியும். எனக்கு அது மாதிரியான நிறைய சாங்ஸ் ஆயிருக்கு. ஆரம்பத்தில் பிடிக்காத சாங் வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சுலாம் எனக்கு அவ்வளோ ஃபேவரட்டாக இருக்குது. ஸோ அது மாதிரி நிறைய சாங்ஸ் இருக்குது. புரிஞ்சுக்கிற விதமே மாறும் கண்டிப்பா. ஏன்னா இப்போ 20 இயர்ஸ் பேக் வந்த பாடெல்லாம் இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு சோஷியல் மீடியால. ஸோ அஃப்கோர்ஸ் அதோட பெர்செப்ஷன் மாறிட்டே தான் இருக்கும். இந்த பாட்டில் வந்து நண்பா நண்பி விசில் போடு அப்படிலாம் எழுதிருக்கீங்களா? அது வந்து தளபதிக்காகவே எழுதுனதா? அவங்க அது போடும்போது நான் நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் நிறைய வச்சிருந்தேன். வெங்கட் பிரபு சாரும் அந்த
பண்ணும்போது இது மாதிரியான லைன்ஸ் போனால் நல்லாயிருக்கும், அதுக்கு வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் வச்சுருந்தேன். இன்னும் சிம்பிளாக ஏதாவது போகலாமா, அவர் சொல்கிற மாதிரி ஏதாவது அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ நண்பா நண்பி போட்டுக்கலாமான்னு. ஓகே. அண்ட் இண்டஸ்ட்ரியில் உங்களுடைய ஒர்க் பார்த்துட்டு உங்களுடைய லிரிக்ஸோ இல்லை ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கோ வாட் எவர், இப்போ தளபதி இல்லை சூர்யா சார் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க, அதில் மறக்க முடியாத ஒரு அப்ரிசியேஷன்னா அது என்னது? இந்த கங்குவா படத்துக்கு சூர்யா சார் நிறைய he just gave a lot of appreciation. அஜித் சார் கூட ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய கிடைக்கல, அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி வாய்ப்பு கிடைக்கல. அவரோட ஒரே ஒரு படத்துக்கு ஒரு சாங் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். விஜய் சார் நிறைய கூகுள் பாட்டு போது அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த பாட்டு பாடினார். லைன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டினார். இந்த விசில் போட்டு பாட்டு வந்தப்பையும் தேங்க்ஸ்னார் அவருக்கு. ஏன்னா அந்த இன்னொரு 2வது மீனிங்காக அவர் தேங்க்ஸ் சொன்னார். அவர் ஸோ தட் வாஸ் ஸ்வீட். ஏன்னா அந்த பாட்டு எழுதும்போது அவர் அனௌன்ஸ் பண்ணல, பார்ட்டிலாம் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் தான் அப்போ பிளான்ஸ் மட்டும் போயிட்டு இருந்துச்சு. பட் வாஸ் ஸ்வீட் ஆஃப் ஹிம். அண்ட் சூர்யா சார் கூட நான் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு லாங் டைம் இப்போ கிடச்சிது. ஒரு பெரிய ஸ்ட்ரெச் நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணோம், நிறைய ட்ராவல் பண்ணோம், 2-3 ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் பேரலாக. ஸோ அது எல்லாத்துலேயும் ரொம்ப அவர் அந்த படங்களை பார்க்குற விதம் எல்லாமே அதே மாதிரி அவர் டயலாக்ஸ்லாம் இருக்கும்போது அதை மனசு திறந்து பாராட்டுவார். எப்படி இருக்குது, how it works and how it elevates the character. And thank you so much. I had a great time with you. இதை பற்றி பேசினது, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ thank you so much. Nice meeting you, sir. Thank you very much. நீண்ட நேர தாம்பத்தியம் இனி இயற்கை முறையில் சாத்தியம். More Naturals. Contact for more details. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.